सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். சங்கர் மகாராஜ் பற்றி தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மகாராஜுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறதுனால தான் என்னாலையும் தொடர்ந்து இந்த கதையை உங்களுக்கு சொல்ல முடியறது. நீங்களும் தொடர்ந்து இதை கேட்டு ரசிக்க முடியறது. குருக்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் யாருக்குமே கிடைக்காது இல்லையா? குரு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து குருக்களுடைய பாதங்களையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வாரம் இந்த எபிசோடை நான் இன்னைக்கு தொடங்குறேன். போன எபிசோடில் நான் அகமது நகரை சேர்ந்த டாக்டர் தானேஸ்வர் அவரை பற்றின ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தேன். அவருக்கு எப்படி அந்த பேர் நாகேஷ் தானேஸ்வர் அப்படிங்கிற அந்த பேர் சூட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிருந்தேன் இல்லையா? இந்த வாரம் டாக்டர் தானேஸ்வருக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம், சிறுவனாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் எப்படி தன் குருவான சங்கர் மகாராஜை சந்திக்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த எபிசோட்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அப்பா என்று அழைக்கப்படும் டாக்டர் தானேஸ்வருடைய பள்ளி கால நாட்கள்ல இந்த நிகழ்ச்சி நடந்தது. டாக்டர் தானேஸ்வர் அகமது நகர்ல ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருந்தார். மாலை நேரங்கள்ல ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய நண்பரான ரங்காரி அப்படிங்கிறவரை தினமும் போய் சந்திப்பார். இந்த சிறுவர்கள் இருவரும் சாவேடி அப்படின்னு ஒரு ஊருக்கு போற ஒரு சாலை இருந்தது அந்த அகமது நகர்ல. அந்த சாலையில உலாவி கொண்டு விளையாடி கொண்டும் தன் மாலை நேரத்தை கழிப்பார்கள். அப்படி இருவரும் மாலை நேரத்துல உலாவி கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில ஒரு நதிக்கரை இருந்தது. அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு அத்திமரம் இருந்தது. சிறுவர்கள் 2 பேரும் அந்த அத்திமரத்துக்கு கீழே போய் உட்காந்து தன்னுடைய விளையாட்டுக்களை விளையாடிட்டு இருப்பாங்க. பொழுதுபோக்காக அப்பப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி தன் நேரத்தை கழிப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த அத்திமரத்தில் இருந்து ஒரு வாட்டசாட்டமான முஸ்லிம் பக்கிரி ஒருவர் ஒளி பொருந்திய தேகத்தோட வெளியில வந்தார். என்னடா இது, மரத்திலிருந்து ஒருத்தர் வெளில வரார் அப்படின்னு பார்த்துட்டு இந்த சிறுவர்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஆனா அவங்களுக்கு பயம் எதுவும் உண்டாகல. பக்கிரி நேரா இந்த சிறுவர்களை பார்த்து அழகா சிரிக்கிறார். சிரிச்ச உடனே இவங்களும் அவர்களை கைகூப்பி வணங்கி நமஸ்காரம் பண்றாங்க. உடனே அந்த பக்கிரி கேட்கிறார், உங்களுக்கு மாருதியை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறார். மாருதி யாருன்னா ஹனுமான். அப்பா எந்தவித மறு யோசனையும் இல்லாம ஆமாம் அப்படின்னு தலையை ஆட்டிடுறார். உடனே பக்கிரி என்ன பண்றாருன்னா மேல இருக்கிற மரத்தை அண்ணாந்து பார்த்து வாருங்கள் மகாராஜ் வாருங்கள் அப்படின்னு ஒரு உரத்த குரல்ல கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே மரத்திலிருந்து ஒரு பெரிய மனித குரங்கு ஒன்று கீழே இறங்கி வருது. பக்கிரி உடனே சிறுவர்கள் 2 பேரையும் பார்த்து இவர் தான் மாருதி ஹனுமான், நீங்க இவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றார். உடனே இந்த 2 பேரும் ஹனுமானுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. பண்ணின அந்த நொடியே ஹனுமன் மரத்துல போய் அப்படியே மறைஞ்சு போயிடுறார். மாலை நேரம் ஆயிடுத்து. சிறுவர்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட இவங்க 2 பேருக்குமே பக்கிரியோட ஞாபகமாகவே இருக்கு. திருப்பி அந்த பக்கிரியை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் அவங்க 2 பேருக்கும் இருக்கு. அடுத்த நாளும் அதே மாதிரி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அவர்கள் விரும்பினபடியே பக்கிரியும் இவர்களை சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஒரு மாத காலம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. அந்த 1 மாசத்துல பக்கிரி இவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். அவரோட நிறைய சம்பாஷணைகள் பண்றார். பல தந்திரங்களை கற்றுக் கொடுக்குறார். ரொம்ப ஒரு அன்போட ஒரு நட்போட அவங்களோட பழகுறார். ஒரு நாள் பக்கிரி அப்பாவுக்கு ஒரு சித்தியை கொடுக்குறார். அந்த சித்தியில அப்பா தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா பக்கிரி அப்பாவோட முதுகுல தட்டி கொடுத்து நீ இந்த சித்தியில நல்லா தேர்ச்சி பெற்றுட்ட அப்படின்னு ஒரு ஆனந்தமா அவரை வாழ்த்துறார். இந்த சித்திக்கு என்ன பேர் தெரியுமா? ராம்கதி அப்படின்னு சொல்றார். ராம்கதி அப்படின்னா ராமருடைய தடி அப்படின்னு அர்த்தம். ராமருடைய பேரை சொன்ன உடனே அப்பாவுக்கு மாருதியோட ஞாபகம் வந்துடுறது.
இவருக்கு மாருதியோட ஞாபகம் வந்துடுத்து அப்படிங்கிறத அந்த பக்கிரி உடனே உணர்ந்துக்கிறார். உணர்ந்த உடனே பக்கிரி என்ன பண்றாருன்னா, மாருதிய வந்து வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே மாருதி இவர்களுக்கு முன்னால் வந்து காட்சி கொடுக்கிறார். இத பார்த்து அப்பாவும் அவருடைய நண்பரான ரங்காரியும் ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. சில அமானுஷ்யமான விஷயங்கள அந்த சிறுவர்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு பக்கிரி வந்து அ போயிடுறார். இதற்கு அப்புறமா வந்து அந்த பக்கிரி அவர்கள மீண்டும் சந்திக்கவே இல்ல. இந்த விஷயம் வந்து அப்பாவும் அந்த ரங்காரியும் சின்ன வயசா இருக்கும் பொழுது நடந்ததுனால, இதோடைய தாக்கம் அவர்களுக்கு பெருசா இல்ல. இதோடைய முக்கியத்துவமும் அவர்களுக்கு பெருசா தெரியலங்கிறதுனால, இத யார்கிட்டயும் அவங்க போய் பகிர்ந்துக்கவும் இல்ல. அது அவர்களோட நினைவிலிருந்து மங்கியும் போச்சு. காலம் உருண்டோடியது. அப்பாவும் தன் பள்ளி படிப்பை முடித்தார். முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து அடுத்த கட்டமான தன் கல்லூரி படிப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு நிலை வந்தது. பள்ளியில படிக்கும் பொழுதே அவருக்கு வந்து மருத்துவத்து மேல ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. அப்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்து டாக்டர் கடேக்கர் அப்படி ஒரு ஆயுர்வேத மருத்துவர் ஒருத்தர் வந்து இருந்தார். அவர்கிட்ட போய் அப்பப்ப இவர் வந்து ஆயுர்வேதம் வந்து கத்துன்னு வந்தார். ஆனாலும் ஒரு முறையான ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல 1918ஆம் ஆண்டு மும்பையில இருக்கிற கிராண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல சேர்ந்து மருத்துவ படிப்பு படிச்சு முடிக்கிறார். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அப்பாவுக்கு வந்து ஆயுர்வேதத்திலும் பரிச்சயம் இருந்தது. ஆங்கில மருத்துவத்திலும் பரிச்சயம் இருந்தது அப்படிங்கிறதுனால, ஆங்கில முறைப்படி குணப்படுத்த முடியாத வியாதிகள அவர் வந்து ஆயுர்வேத முறைப்படி குணப்படுத்திடுவாரு. இதனால அவருடைய கல்லூரியில அவருக்கு ரொம்ப ஒரு நல்ல பேர் இருந்தது. அந்த பேராசிரியர்கள்லாம் இவர கூப்பிட்டு, "இந்த கல்லூரியிலயே உங்க மேற்படிப்ப தொடரலாம்" அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. ஆனா, அப்பாக்கு வந்து இந்த இந்த வாய்ப்ப எடுத்துக்கிறதுல அவ்வளவா விருப்பம் இல்ல. தன்னுடைய சொந்த ஊரான அகமது நகருக்கு போயி, தன் மக்களுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணுனதுனால, அந்த வாய்ப்ப வந்து மறுத்துட்டு, தன் ஊரான அகமது நகருக்கு கிளம்புறார். மும்பையிலிருந்து அகமது நகர் போணும்னா 2 ரயில்கள் மாறணும். மும்பையிலிருந்து கிளம்பி டவுண்ட் அப்படிங்கிற இடத்துல இறங்கி, இன்னொரு ரயில் மாறணும். அப்பாவும் மும்பையிலிருந்து கிளம்பி டவுண்டுக்கு வந்து இறங்குறார். அப்பாவுக்கும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் நல்ல பழக்கம் இருந்தது. அதனால அவர போய் சந்திச்சு தன் பயணத்த பத்தி சொல்றார். தான் படிப்பு முடிச்சத பத்தியும், அகமது நகர்ல போய் மக்களுக்கு சேவை செய்ய போற அந்த விஷயத்தை பத்தியும் அவர்ட்ட பகிர்ந்துக்கிறார். உடனே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றார், "நீ இன்னைக்கு இரவு மட்டும் இங்க என் வீட்ல தங்கி இருந்துட்டு, நாளைக்கு வந்து கிளம்பு. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு யோகி வரார். அவருடைய ஆசீர்வாதத்த வாங்கிக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்றார். அப்பாவுக்கு வந்து மறுக்க முடியல. ஏன்னா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவருக்கு நல்ல ஒரு பழக்கமானவர் அப்படிங்கிறதுனால, அவரால எதுவும் சொல்ல முடியல. ஆனா, அவரோட மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த காலகட்டத்திலேயே நெறைய பேர் வந்து போலியான ஆசாமிகள் இருந்திருக்கிறதுனால, இந்த யோகி வந்து உண்மையானவரா? இல்ல போலியானவரா? அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது. அவரால எதுவும் மறுக்க முடியலங்கிற காரணத்தினால, அப்பாவும் ஸ்டேஷன் மாஸ்டரும் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த யோகி அங்க வந்துடுறார். அந்த யோகி தான் ஸ்ரீ சங்கர் மகாராஜ். அப்பா வந்து முதன் முதலாக சங்கர் மகாராஜா அப்பதான் பார்க்குறார். அப்ப பார்த்தா அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு தோற்றத்தோட தான் இருக்கார். ஒண்ணும் ஒரு படோடபமான ஒரு தோற்றத்தோட இல்ல. ஒரு மெத்தை மேல ஒரு தலகாணியில அப்படியே ஒரு சாஞ்ச வாக்குல ஒரு அரைகுறையாக படுத்தும், உட்கார்ந்தும் இருக்கிற ஒரு நிலையில அப்படியே படுத்துன்னு இருக்கார். அவர் வந்து ஒரு வேஷ்டி அணிந்து கொண்டு முழுக்கை சட்டை போட்டுன்னு இருக்கார். அந்த சட்டைக்கு மேல ஒரு கோட் போட்டுன்னு இருக்கார். அவருடைய கைகள் வந்து ரொம்ப நீண்டு முட்டி வரை இருக்கு. ஒரு முகத்துல வந்து தாடி இருக்கு. கலஞ்ச தலைமுடி இருக்கு. அவருடைய கண்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா, அது வந்து ஒரு போதையில இருப்பவர்களோட கண்கள் மாதிரி இருக்கு. மொத்தத்துல பார்க்கறதுக்கு வந்து ஒரு மனநலம் குன்றியவர் போல இருக்கார். முதல் தடவையா அவர பார்க்கும் பொழுது, இவருக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மேல உண்டாகல. ஆனா, அவருடைய சிரிப்பு மட்டும் இவருக்கு ரொம்ப ஒரு வசீகரமாகவும், அந்த சிரிப்பு ஒலி அவர் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு பரிட்சயமான ஒரு ஒலியாக இருந்தது. இந்த சிரிப்பொலிய எங்க கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டே இருக்கார். உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த சமயத்துல வந்து, "மகாராஜ், இவர் தான் டாக்டர் தானேஷ்வர். இவர் வந்து தன்னோட மருத்துவ படிப்ப முடிச்சுண்டு, இப்ப வந்து அவரோட சொந்த ஊரான அகமது நகருக்கு போயின்ருக்கார்" அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணி வைக்கிறார். மகாராஜ் உடனே இவர திரும்பி பார்த்து,
எனக்கு இவர பல காலங்களா தெரியுமே அப்படின்னு சொல்றார். என்ன இதுன்னே இவரே ஏற்கனவே ஒரு ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல ஒரு இவர யோகியா இல்லன்னா போலியானவரான்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற நிலையில, ஆனா இவரும் வந்து எனக்கு இவர ரொம்ப நாளா தெரியும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட இவர் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறார். மகாராஜ் உடனே டாக்டர் தானேஸ்வர பார்த்து, "அ உனக்கு ராம்கதி மறந்து போச்சா?" அப்படின்னு கேட்கிறார். ராம்கதியா அப்படின்னதும் இவரு தன்னுடைய குழந்தை கால பருவ நிகழ்ச்சிகள் வந்து இவருக்கு ஞாபகம் வருது. உடனே தன்னுடைய அந்த காட்சிகள், அந்த பக்கிரி இது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படின்னா இந்த பக்கிரி தான் இவரா? அப்படின்னு இவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. புரிய ஆரம்பிக்கும் பொழுது ஆனா உடனே அந்த இடத்துல ஒரு சந்தேகமும் வருது. இந்த இந்த மகாராஜ் இந்த உடல் ஊனமுற்ற மாரி ஒரு தோற்றத்துல இருக்கிற இவர் எப்படி அந்த பக்கிரி ஆக முடியும்? அந்த பக்கிரி வந்து ஒரு உடல் தகதகன்னு இருந்த ஒரு ஒளி பொருந்திய தேகத்தோட இருந்தாரே! இவர் அப்படி இல்லையே! ஆ அப்படின்னா இவர் உண்மையானவரா? இல்லன்னா போலியானவரா? அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் பேரு ஷங்கர் ஆச்சே! அவர் வந்து ஒரு முஸ்லிம் பக்கிரியாச்சே! எப்படி 2 பேரும் ஒரே ஆளா இருக்க முடியும்? அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. ஒரே பயங்கர கன்ஃப்யூஷன்ல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். ஆனா ஏதோ ஒண்ணு இவரோட பாதத்துல விழுந்து வணங்கணும் அப்படின்னு ஒரு உந்துதல் அவருக்கு உண்டாகுறது. டப்புன்னு அவர் கால்ல விழுந்து வணங்கிடுறார். அப்பாவுக்கு தான் ஏகப்பட்ட குழப்பம். ஆனா மகாராஜுக்கு தெரியும் இல்லையா? இவர் வந்து பல காலங்களா தன்னோட தொடர்புல இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு பர்ட்டிகுலர் டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து நம்மளுடைய சத்குருவ போய் சந்திக்கிற அந்த நேரமும் வரும். ஒரு சில கர்மாக்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து நம்மளுடைய சத்குருவ அடையாளம் கண்டுபிடிச்சு நம்மளால போய் சேர முடியும். ஆனா சத்குரு நம்மை பல யுகங்களாக, பல பிறவிகளாக நம்மள வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே தான் வராங்க. அதே மாரி இந்த பிறவிலயும் நம்மள வந்து அவங்க கண்காணிச்சுன்னு தான் இருக்காங்க. நமக்கு தான் அத புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் எப்போ வருமோ அப்பதான் நமக்கு வரும். அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் இருந்தது. ஆனா மகாராஜுக்கு இவர பல ஜென்மங்களா தெரியும் அப்படிங்கிறதுனால, உடனே என்ன பண்றார், இவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்ததும், "வா என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்லி வாஞ்சையோட அவர கூப்ட்டு தனக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார். அவருடைய மருத்துவ படிப்பு பத்தியும், அ யோகங்கள் பத்தியும் அவர் நெறைய விரிவா பேசுறார். விடிய விடிய இந்த உரையாடல் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மகாராஜ் வந்து அவருக்கு அவருடைய மருத்துவ துறையில நெறைய வந்து டிப்ஸ் எல்லாம் குடுக்குறார். "நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணணும், போணும்" அப்படின்னு அறிவுரை எல்லாம் குடுக்குறார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து ஒரு சித்தியும் குடுக்குறார். அதாவது யாராவது நோயுற்றவர்கள் வந்தாங்கன்னா, அவர்களுடைய உள் உறுப்புகள வந்து பார்க்கிற சக்தி அவருக்கு குடுக்குறார். அந்த காலகட்டங்கள்ல வந்து எக்ஸ்ரேலாம் கிடையாது அப்படிங்கிறதுனால, அந்த உள் உறுப்புகள்ல என்ன பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. அதனால இந்த சித்திய குடுக்கறது மூலமா டாக்டர் தானேஸ்வர்னால ஈஸியா வந்து நோய வந்து குணப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால மகாராஜ் வந்து அவருக்கு உள் உறுப்புகளை பார்க்கும் அந்த சித்திய குடுத்து அனுப்பி வைக்கிறார். இந்த லீலையில நீங்க கவனிச்சீங்கன்னா, எவ்ளோ ஒரு சந்தேகம் வருது பாருங்க அந்த அப்பாங்கிற அந்த டாக்டர் தானேஷ்வருக்கு. இதே மாரி தான் நமக்கும் வந்து ஒரு மகான சந்திக்கும் பொழுது ரொம்ப சந்தேகம் வரும். அது வந்து வருவது இயல்பு தான். அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி வந்து அறிவு வந்ததுமே இந்த ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி வந்துடுது. ஜட்ஜ்மெண்டல்னா அந்த இடத்துல வந்து சரியா, தவறா அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். அது இருக்கணும் தான், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து ஒரு நேரத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு சமநிலைக்கு வர ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்பளால வந்து ஒரு குருவ வந்து புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சந்தேகத்தோடையே தான் நம்ப இருப்போம். நம்ப வந்து புத்தகங்கள் மூலமாகவும், பல சரித்திரங்கள் மூலமாகவும், குரு வந்து இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு நமக்குள்ள வந்து ஒரு கற்பனையும், ஒரு அபிப்பிராயமும் நெறைய இருக்கு. ஆனா அவர்களோட கூட வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும். இப்ப பாபா வாழ்ந்த காலகட்டத்துல, அவர் வந்து எப்படி இருந்தார்? அவருடைய அ அவர பத்தி மத்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்தது? அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ப வந்து ஒரு அபிப்பிராயம் வச்சுன்னு இருக்கோம். பாபா இப்படித்தான் இருப்பார். இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோட தான் இருப்பார். இப்படிதான் வந்து ஒரு அன்போட பேசியிருப்பார் அப்படின்லாம் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் சுத்தமா இருந்திருக்காது. ஒரு மனுஷ தன்மையோட தான் அவர்கள் நடந்திருந்திருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த பிரபஞ்ச சக்தியானது தன்னுடைய குரு மண்டலத்திலிருந்து தோன்றும் ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தோற்ற அமைப்போட தான் இங்கே கீழே இறங்கி வந்திருக்காங்க. அதாவது ஒரே காலகட்டங்களில் வாழ்ந்த சாய்பாபாவாகட்டும், அகல்கோட் மகாராஜ் ஆகட்டும், மாணிக் பிரபுவாகட்டும், சங்கர் மகாராஜ் ஆகட்டும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவ அமைப்போட தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு உருவ அமைப்போட இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் அவங்க வந்து போதனை பண்ணியிருக்காங்க. இதில் உருவங்களுக்கு அப்பால் ஒன்று இருக்கு, அதுதான் உண்மையானது அப்படிங்கிறத அவங்க போதனையோட சாராம்சமாக இருந்திருக்கு. அந்த அபிப்பிராயங்களை முதல்ல துறந்து அவர்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம வந்து கிரகிச்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரோட்டில் நம்ம போகிறோம், யாரோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து ஏதோ ஒன்று சத்தம் போடுறார், இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறார் அப்படின்னா அதில் இருக்கிற உட்கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆளுங்கிற அந்த மாயை, அந்த மனுஷங்கிற அந்த மாயை வந்து நமக்கு போயிடும். அந்த கருத்துங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு போய் நிற்க போகிறது. அப்போ அந்த ஆள் எப்படி நான் என்னை போய் இப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த கோபம், அகம்பாவம் அந்த இடத்துல நமக்கு போயிடும். இல்லைன்னா திருப்பி நம்ம இதே சுழற்சியில் தான் நம்ம சுற்றி வருவோம். நமக்கான ஞானம் எந்த வகையிலையும் கிடைக்காது. அந்த மனுஷன் என்ன பேசலாமா, இந்த மனுஷன் என்ன பேசலாமா அப்படிங்கிற அந்த தன்மையை டோட்டலாக ஒதுக்கிட்டு இந்த விஷயம் எனக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த ஞானத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாகவும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அப்படியே பயணப்படுவோம் அப்படிங்கிற அந்த கருத்தோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் கேட்டு எனக்கு கொடுக்குற அந்த ஆதரவு எனக்கு மிகுந்த உந்துதலாக இருக்குது. நீங்கள் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு இந்த எபிசோடை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.